ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தீமைகள் தான் செஞ்சு நன்மை நினைச்சிருக்கோம். அதனால நன்மை தீமை பிரித்தறியாம நம்ம இருக்கிறோம். ஞானத்தை இறைவன்கிட்ட கேட்கணும். நீ என்னை வல்லெடுத்துருவனே, வாழ வைத்துக் கொண்டு போனே என்னை வல்லெடுத்து ஞானங்களை கொண்டு இவரெல்லாம் அறிவு கொண்டு வாழ்ந்துட்டேன். அதனால பெரும் சிரமங்கள் அனுப்பிச்சுருக்கோம், பெரும் கஷ்டம் அனுப்பிச்சிருக்கோம், உருவாயிருக்குது சூழல் தான். இனி நன்மை செய்யணும்னு சொல்ல வேண்டாம், தீமைகள் அமைந்திருக்கணும் வரணும். அந்த பணி வரும்பொழுது தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். நன்மை என்ன தீமை தெளிவன்றி பணிவு நமக்கு வேணும். பணிவு இறைவனை கேட்கணும். பொறுமை நமக்கு வேணும், நம்பிக்கை நமக்கு வேணும், ஞானங்கள் நமக்கு வேணும், அருள் நமக்கு வேணும். இதெல்லாம் அவருடைய பிரார்த்தனை ஆகும்போது அவன் நம்ம நடத்த போதுமான பிரார்த்தனை செய்பவன் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தனை வழிக்கின்றேன். இனிமே கேட்கட்டும் என்ன பண்றேன். நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் பொருள் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், இன்னும் நிறைய இடம் வாங்கணும், நிறைய நகை வாங்கணும், லட்சியங்கள்லாம் லட்சங்களையும் கோடிகளை தான் இருக்குது. இந்த அமைதி தவறு விட்டுரும். எல்லாம் கொடுக்கப்பட்ட அமைதி இல்லைன்னு சொன்னா உலகில் அத்தனை பொருளை கொடுத்தாலும் அமைதி கிடைக்காது, வாங்க முடியாது, சத்தியம். அப்ப எதை நம்ம பாதுகாக்கணும்? கொடுத்ததுக்கு நன்றி ஒன்று நமக்கு இருக்கா? இருக்கிறத விட்டு பறக்க பிடிக்கிற மாதிரி எல்லாம் அடுத்தவங்க வாழ்க்கை பற்றி இது மாதிரி நம்மள வாழ நினைச்சு போயிட்டு இருக்கணும். எதுலையுமே திருப்தி அடையலையே. உங்க நம்ம எதுவும் திருப்தி அடைய மாட்டான். எவ்வளவு சுகமாச்சு இருந்தாலும் இதை விட்டு பொருள் மட்டும் தான் கேட்டிருக்கேன். அந்த ஏற்கனவே அந்த பொருள் கொடுக்கப்பட்டாச்சு, நம்ம அது இழந்துட்டு தான் நிற்கிறோம். அது இருக்க போது நான் சுகத்தை அடையல. இப்ப பொருள் நீக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் சுருக்கப்பட்டிருக்கு, அல்லது கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு சோதனைக்காக. இந்த அருளை இழந்துடாதீங்க. பொருளுக்காக அருளை இழந்துட வேண்டாம். அருளுக்காக பொருள் இருந்தால் தப்பு இல்லை. சின்ன சின்ன அற்ப பொருள் காண போனா கூட உடனே அமைதி இழந்துடும், சோறு அடைஞ்சிடும், கோவப்பட்டுரும், இவங்க எடுத்தாலும் சந்தேகப்பட்டுரும். அதாவது அமைதி போயிடுது. அமைதியோடு இருக்கும் பொழுது அமைதி தர விட்டு அமைதி கேட்கும் போது அது போனது நல்லதாலும் தெளிவாக தெரியும். இந்த பொருள் போனதான் சொல்லணும். அது இருந்தாலும் கிடைச்சிடும்.